தியாகராய நகரில் திமுக வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சமய மணிவண்ணன் இணைகிறார். சமய மணிவண்ணன், விவரங்கள். வணக்கம். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றோடு நிறைவு உள்ளது. இன்று மாலை 6 மணியோடு பிரச்சாரம் அனைத்து தொகுதியிலும் நிறைவு பெற உள்ள நிலையில் சென்னை தியாகராய நகர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராஜா அன்பழகன் சிஏடி நகரில் தீவிர பிரச்சாரத்தில் மேற்கொண்டு வருகிறார். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலை பொறுத்தவரைக்கும் தி நகர் தொகுதியில் திமுக சார்பாக ராஜா அன்பழகன், அதிமுக சார்பாக சத்யநாராயணன், தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஆனந்த் உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில இன்றைய தினம் இறுதிநாள் பிரச்சாரம் என்பதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் சிஐடி நகர் பகுதிகளை சுற்றி திமுக வேட்பாளர் ராஜா அன்பழகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக சென்னைக்கென்று அறிவிக்கப்பட்ட சென்னை சூப்பர் சிக்ஸ் திட்டங்களை, அதன் பயன்களையும் அப்பகுதி மக்களிடம் சொல்லி, இந்த நான் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆனால் இந்த சூப்பர் சிக்ஸ் திட்டம் அனைத்தும் சென்னை தியாகராய தொகுதியில் செயல்படுத்தப்படும் என்கிற வாக்குறுதிகளை அளித்து தீவிர பிரச்சாரத்தை இன்றைய தினம் மேற்கொண்டு வருகிறார். பொறுத்தவரை 15,000 ஓட்டுக்கு மேலே தான் கண்டிப்பாக திமுக இந்த தடவை வெற்றி பெறும். திராவிட மாடல் 2.0 அமைக்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரின் கருத்தை வலுப்படுத்த தியாகராய நகர் தொகுதி முக்கிய பங்கு வகிக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? தொகுதியோட வெற்றியை பொறுத்த வரைக்கும் உங்கள்ட்ட என்னென்ன சொல்றாங்க? பிரச்சாரங்கள்ல என்ன இறுதி நாள் பிரச்சாரம், அந்த பிரச்சாரங்கள்ல என்ன சொல்றாங்க? த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள் எதுவும் இல்லை. மழை பெய்தால் தண்ணி நிற்கிறது இல்லை, கரண்ட் ப்ராப்ளம் இல்லை, ரோடுகள் போட்டாச்சு, மழைநீர் வடிகள் போட்டாச்சு, குடிநீர் பிரச்சனை கிடையாது. அதனால் எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும். அது எல்லா பகுதியிலையும் எல்லாத்துலேயுமே இருக்கும். அது உடனே சரி செய்யப்படுகிறது. அதுவும் நாங்கள் கொடுத்துருக்கும் தியாகராய நகர் தொகுதிக்கான வாக்குறுதிகள், இந்த பல அடுக்கு பேருந்து நிலையம், பார்க்கிங் வசதியுடன் கூடிய பேருந்து நிலையம், டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ஏசி அறையில் அவங்க படிக்க புக்குகள் உட்பட அனைத்தும் வழங்கப்படும். அவங்களுக்கு அங்கேயே வேலைவாய்ப்பு, திறன் நிறைந்த வேலைவாய்ப்பும் உருவாக்கி தரப்படும். நாளை மறுநாள் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தற்போது தமிழகம் முழுவதுமே வேட்பாளர்கள் சுற்றிச் சுழன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள்.